புரியுதா சார் 2K லவ் பத்தி ஏதாவது? அது கொஞ்சம் ஒரு மாதிரி புரியல தான். அது விளங்கவும் இல்ல. லவ் என்னைக்குமே தப்பு இல்ல. ம். பர்சன்ஸ் தப்பா இருப்பாங்க. ம். பர்சனாலிட்டிஸ் தப்பா இருப்பாங்க. பட் ம். லவ்ன்றது அது தப்பு இல்ல. பாடல்கள்ல பொதுவா வந்து தனிமை வந்து வெறுமை, ம். தனிமை வந்து ரொம்ப கொடுமை, கசப்பானது, கொடுமை இப்படி அப்படின்னு தான் வந்து பாடல்கள்ல வந்து பொதுவா. அது அப்புறம் லேட்டரா நம்ம மியூசிக் டைரக்டர் ஆன பிறகு நம்ம கம்போசிஷன்லயே ஒரு பாட்டு என் இனிய தனிமையேன்னு பாட்டு பண்ணும்போது ஹாய் ஹலோ வணக்கம் மிர்ச்சி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து என் கூட இருக்கிறவர் வந்து கெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, மிர்ச்சியோட ஃபேமிலி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ டி ஈமான் சார், வெல்கம் டு மிர்ச்சி பேக் அகைன். எப்படி இருக்கீங்க? குட் வண்டர்ஃபுல். எஸ். ஸோ நீங்க வந்து ஃபேமிலி தான் மிர்ச்சிக்கு. ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஒரு புது அடி எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு லேபிள் ஆரம்பிச்சிருக்கீங்க, டிஐ சவுண்ட் ஃபேக்டரி. சோ அதோட எப்படி இந்த தாட் திடீர்னு வந்துச்சு, அத பத்தி சொல்லுங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப இன் ஃபேவர் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் தி அக்செப்டன்ஸ் ஆஃப் ஒரு புது லேபிள் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் அந்த விக்னேஷ், இந்த ப்ரொடியூசர் ஆஃப் 2K லவ் ஸ்டோரி, இந்த ஃபில்மோடைய ப்ரொடியூசர், அண்ட் அஃப்கோர்ஸ் சுசி சாரோடைய கைட்லைன்ஸோட தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் நவம்பர் ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு ஒரு இன்டென்ஷன் இல்லை. நான் ஒரு நவம்பர் 2க்குள்ள நான் ஒரு ஆடியோ லேபிளுக்கு ஒரு ஒரு ஓனராக இருப்பேன் அப்படின்லாம் கூட நினச்சலாம் பார்த்தது இல்லை. சடன்லி இட் கேம் இன் டு மை மைண்ட் அண்ட் ஓகே வை டோன்ட் வி ஸ்டார்ட் டூயிங் திஸ் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அதில் இந்த படமும் நம்ம ஒர்க் பண்ணுற படத்துலேயே அது அமைஞ்சது வந்து கூடுதல் சந்தோஷம். அதுவும் இந்த மாதிரி லவ் ஸ்டோரி 2K லவ் ஸ்டோரின்றது ரொம்ப யங்கான இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்குலாம் ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிரிக், இது எல்லாத்தையும் அது கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறோம். அண்ட் இதில் சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அது லவ் ஸ்டோரியாக இருக்கிறதுனால மோர் இயர் ஃப்ரெண்ட்லி சாங்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம் இருக்குது இந்த படத்தில் இயல்பாகவே. அண்ட் லவ் ஸ்டோரி இருக்கிறனால சாங்கும் இருக்கும் படத்தில். ஸோ அதை வந்து படத்தை யூ ஹேவ் ப்ராப்பர் வீடியோ சாங்ஸ் அண்ட் ஆடியோ சாங்ஸ். ஸோ அதுவே வந்து இன்னைக்கு இன்னும் படத்தில் ஒரு பாட்டா 2 பாட்டா இல்லாட்டி பாட்டு வேணுமா வேணாமான்னு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிற சமயத்தில் வி ஹாவ் அ ப்ராப்பர் ஆல்பம், ஒரு 5 சாங்ஸ் ஆல்பம், அதுவும் படத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் வீடியோ சாங் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இட்ஸ் ஆல் அ பேக்கேஜ். இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சது. சரி ஓகே வை டோன்ட் வி ஸ்டார்ட் அப் அ கம்பெனி அப்படின்ட்டு தான் ஒரு சரி ஒரு இசையமைப்பாளர் தாண்டி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு முதலாளி, ஒரு ஓனர். அதெல்லாம் ரொம்ப ஓவர் பெரிய வார்த்தை. ஒரு ஆண்டர்பிரனர் அப்படியே வந்து இமானா மாதிரி வந்திருக்கீங்க நீங்க. ஓகே. சோ ஒரு ஆண்டர்பிரனரா என்னெல்லாம் கஷ்டங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல இப்போதைக்கு வந்து பரவாயில்லப்பா காலடி எடுத்து இல்ல இது வச்சிருக்கோம். ஓகே, அப்படி தெரியும். இதோட என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு பேக் எண்ட்ல எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்றது நல்லாவே தெரியும். அது இப்போ ஜஸ்ட் பீன் ஃபியூ டேஸ் ஐம் கெட்டிங் இன்டு திஸ், சோக்கிங் இன்டு திஸ். ஸோ ஐம் கெட்டிங் த வைப் ஆஃப் இட். அது கரெக்டா நடந்துரும். பட் அது கான்ஃபிடன்ஸ் இருக்காது, பண்ணிடலாம், புல் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு. சோ 2K லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னும் போது புரியுதா சார் 2K லவ் பத்தி ஏதாவது? அது கொஞ்சம் ஒரு மாதிரி புரியல தான். அது விளங்கவும் இல்ல, அது என்னன்னு புரியவும் இல்ல. பட் இந்த கதையில என்னன்னா ரொம்ப பாசிட்டிவ் ஆங்கிள் ஆஃப் இன்னைக்கு 2K கிட்ஸோட ரொம்ப பாசிட்டிவ் ஆங்கிளை வந்து அழகா டீல் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காரு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ 2K கிட்ஸை பத்தி பேசணும்னாலே ஐயோ இந்த பசங்க, இந்த காலத்து பசங்க முந்தி மாதிரியான அப்படின்னு நம்ம ஒரு பூமர் அங்கிளா பேசுறதும், ஒரு பூமர் ஆண்டியா மற்றவங்க பேசுறதும், அவங்க நம்மள கலாய்க்கிறதுமா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, அந்த ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க எவ்வளவு அழகா ஃப்ரெண்ட்லியா, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து தே வில் பி லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் நாட் பிட்வீன் இப்போ வெறும் ஜஸ்ட் ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரிலேஷன்ஷிப்னா வந்து இப்போ வெளில இருந்து பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ், இப்போ ஜஸ்ட் ஒரு 80ஸ்ல பிறந்தவங்களுக்கோ 90ஸ்ல பிறந்தவங்களுக்கோ பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கு. இல்லாட்டி ஆல் பிஃபோர் தட் ஈவன் ஒரு பையன் பொண்ணு சேர்ந்து ஒன்னா போனாலே அவங்க அண்ணன் தங்கச்சியா இருந்தாலுமே அவங்க 2 பேரும் ஜோடி போல இருக்கு. அவங்க 2 பேரும் வந்து அவங்களுக்குள்ள வந்து வேற மாதிரி ஒரு பிசிக்கல் ஆங்கிள், ஒரு லவ் ஆங்கிள் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய உலகத்தின் மத்தியில ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அதை தாண்டி இதுவும் அவங்க ஒரு தனி ஒரு ஒரு அவங்களும் தனியா கல்யாணம் இருக்கலாம், இவங்க தனியா கல்யாணம் இருக்கலாம். பட் அவங்க ஏர்லி டைம்ல காலேஜ்ல படிக்கும் போது, ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. அந்த ஒரு கோடை தாண்டாம அந்த ஒரு டிக்னிட்டியோட அவங்க லைஃப் லாங்கா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அது இன்னைக்கு நம்ம பார்க்க முன்னாடி இல்லைன்னு இல்லை, முன்னாடி இருந்திருக்காங்க. பட் இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி பசங்க வந்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில வந்து பார்க்க முடியுது. காரணம் நிறைய ஐ திங்க் முன்னாடி வந்து கோவிட் ஸ்கூலு அப்படின்னாலே ஒரு பெரிய கொஸ்டின்ஸ், இது எப்படி இருக்கும், எப்படி பையன் பொண்ணு சேர்ந்து படிக்கிறதுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய இன்னபிஷன்ஸ் இருந்த பேரண்ட்ஸ் மத்தியில இன்னைக்கு நிறைய கோவிட் ஸ்கூல் பார்க்க முடியுது. நிறைய இன்டர்நேஷனல் போர்ட் ஸ்கூல்ஸ் நிறைய நாட் ஓன்லி ஐபி நிறைய ஸ்கூல்ஸே வந்து நீங்க நம்ம கோவிட் ஸ்கூல்ஸை வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு
அந்த ஒரு மேல், ஃபீமேல் அப்படின்ற ஒரு இன்ஹிபிஷன்ஸ்லாம் இல்லாம, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லாம, எப்படி ரொம்ப ஓப்பன் மைண்டடா வந்து இன்னைக்கு பசங்க, பொண்ணுங்க கூட வந்து பழகுறாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல இருந்து நம்ப ஏர்லியர் ஜெனரேஷன் வந்து பார்த்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ அதனால அந்த 2K கிட்ஸோடைய பாசிட்டிவ் ஆங்கிள வந்து சொல்லக்கூடிய படமா சார் வந்து இத எடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு குட் பாயிண்ட்டா நினைக்கிறேன். இல்லாட்டி சூப்பர். பொதுவாவே புலம்புற விஷயமாவே இருக்குல்ல அவங்க மேல. ம், 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 நீங்க அப்படிலாம் இல்ல. ம், முந்தி இருக்க காலம் மாரிலாம் இல்ல அப்படின்னு. ம். அஃப்கோர்ஸ் அந்த மாரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பட் அவங்களுடைய பாசிட்டிவ் ஆங்கிள காட்டுற படமா அது இருக்கு. சூப்பர். ஓகே. ஸோ நீங்க வந்து நெறைய காதல் பாடல்களுக்கு நீங்க வந்து மியூசிக் போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ ஈமான் சார பொறுத்த வரைக்கும் காதல் அப்டின்னா என்ன? காதல் அஃப்கோர்ஸ் புனிதமானது. அது வந்து அது வெறும் ஒரு பாய் கேர்ள் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல. மேபி ஒரு அம்மா பையனுக்கோ, எனி 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 ஹியூமன் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற லவ்வோ, இல்லாட்டி நீங்க ஒரு ஒரு பெட் லவ்வோ, வாட்டெவர் இட் மே பி. ஒரு இன்னொரு உயிருக்கு மேல வைக்கக்கூடிய அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கு இல்லையா? அது அது வந்து அது எப்பவுமே ரொம்ப பியூரானது. லான்ஜிவிட்டி இருக்கணும். அது வந்து ஏதோ அந்த ஒரு மொமெண்டம்க்கு உண்டான விஷயமா அப்படின்னு இல்லாம, அந்த ஒரு லான்ஜிவிட்டி அந்த அன்கண்டிஷனலா வந்து ஒருத்தர வந்து லவ் பண்றதுன்னு இருக்கு இல்லையா? நோ மேட்டர் வாட் அப்படின்னு லவ் பண்றது இல்லையா? தட் இஸ் சம்திங் ரியலி ஸ்பெஷல். அண்ட் அந்த விதத்துல சார் எப்டி? நீங்க ரொமான்டிக் பாயா? இல்ல நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணவே அவ்ளோ வராதுமா அப்டின்னு அந்த கேட்டகரியா? ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் பண்ண அவ்வளோ வராத கேட்டகரியா தான் ஐ வாஸ் பிஃபோர். ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் ஒரு மாரி கைண்ட் ஆஃப் அது கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி, கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ்லாம் வந்து பண்ணி, இந்த மாரி விஷயங்கள ஐ திங்க் ஐ நீட் டூ சேஞ்ச். ஐ நீட் டூ ட்வீக் அ பிட் மோர் அப்படின்னு மாரி தெரிஞ்சு, அதுக்கப்புறம் சில ஃபைன் டியூனிங் பண்ண கேரக்டர் தான் நான். எல்லாருமே அப்படியே எல்லாமே இருந்துற மாட்டோம் இல்லையா? ம். சர்டன் சர்கம்ஸ்டான்சஸ் வில் சேஞ்ச் யூ இன் அ பெட்டர் வே. ம். அந்த மாரி ஐ திங்க் ஐவ் ட்வீக்ட் மெனி ஏரியாஸ் ஆஃப் மைண்ட். ம். ஸோ லவ்ல எது வந்து நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருந்தீங்க அண்ட் போக போக வந்து ரிலேஷன்ஷிப்னா இப்படிதான் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்ல? ஒரு அப்படி ஒண்ணும்லாம் இல்ல. இல்ல. ம். லவ் என்னைக்குமே தப்பு இல்ல. ம். பெர்சன்ஸ் தப்பா இருப்பாங்க. ம். ம். பெர்சனாலிட்டீஸ் தப்பா இருப்பாங்க. பட் ம். லவ்ன்றது அது தப்புலாம் கிடையாது. ஓகே. அத மேபி அது சம்மந்தப்பட்ட பெர்சன்ட்ட நம்ம வந்து தேவையில்லாம நம்ம எதிர்பார்த்திருப்போம். ம். 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 அதுதான். அது வந்து அத ஹேண்டில் பண்ற பெர்சன்ஸ் மேபி தப்பா இருந்திருக்கலாம். மத்தபடி லவ்ன்றது தப்பு கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் ஒரு பொண்ண புரிஞ்சுக்கிறது வந்து எந்த அளவுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்க? இல்ல ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஆக்சுவலா ஒரு ஆணா கேட்டீங்கன்னா பெண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ண கேட்டோம்னா ஆண் வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து கஷ்டம்ன்னுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பிட்வீன் 2 ஹியூமன் சோல்ஸ் தான். அது ம். வந்து சில பேருக்கு புதிராவே இருப்பாங்க. ம். ம். சில பேர நீங்க வந்து ஈஸியா பிரேக் டவுன் பண்ண முடியாது. அவங்களுடைய கேரக்டர்ஸ் வச்சோ, அவங்க பேசுறத வச்சோ, டக்குனு ஈஸியா நீங்க வந்து ஒரு அப்படியே ஒரு அனலிட்டிக்கல் இதெல்லாம் வந்து குடுத்துற முடியாது. பட் சில பேர் வந்து அது கொஞ்சம் பேசுறத வச்சு சில பேர் காஜ் பண்ணலாம். ஓகே. இது இவங்க இப்படியோ, இவங்க அப்படியோன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வேற ஒரு அந்நியனா இருப்பாங்க. ஆஹா. அ அப்படியா. ஸோ அதனால வந்து இது மாரி டிஃபரெண்ட் ஷேட்ஸ் இருக்கறனால, அது அது ஆக்சுவலா ஒரு வாழ்க்கை ஒண்ணு. அது வந்து வாழ்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அது ஒரு ஃப்ரெண்டாவோ, காதலன் காதலியாவோ, கணவன் மனைவியாவோ, ஒரு அப்பா மகனாவோ, அது ஈஸியா டக்குனு அது ஏதோ ஒரு நாள்ல எடுத்துட்டு இவரு இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்கு. எது வந்து உங்கள ரொம்ப உடைக்கும் சார்? இஸ் இட் ப்ரொஃபஷனலி சம்திங் நாட் வொர்க்கிங் ஆர் பெர்சனலி சம்திங் நாட் வொர்க்கிங்? பெர்சனல் தான். ப்ரொஃபஷனல் விடுங்களேன். அது ப்ரொஃபஷனல் என்ன? அது வந்து sometimes certain films work, sometimes certain films doesn't work. ம். Sometimes people say your music is awesome, wow. ம். Sometimes people say no, it is not working. You're not on your right path அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதெல்லாம் வந்து மொமெண்ட்ரி விஷயங்கள் தான். ஓகே. அது ஓகே. எல்லா பிசினஸ்லயும் தானே உண்டு. ஒரு ஓகே. ஹோட்டல் பிசினஸ் நடத்துறோம். எப்பவுமே பிரமாதமா ஹோட்டல் போயிட்டே இருக்கா. யூ வில் ஹேவ் a dip, you have a rise. That it happens. பட் அது வந்து பர்சனல் லைஃப்ல வந்து என்னன்னா, பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு அந்த டிப்போ இதோ வந்து இருக்கும்போது தான் சம்டைம்ஸ் அப்படியே கிராஷ் டவுன் ஆயிடுவோம் இல்லையா? ஒன்லி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிலீஃப். ம். அந்த பிலீஃப் சிஸ்டம் தான். அந்த பிலீஃப் சிஸ்டம் நம்ம அன்கண்டிஷனலா ஒருத்தரை நம்ம பிலீவ் பண்ணும்போது, அதன் மூலியமா சிலது வந்து கரெக்ட்டா இஃப் திங்ஸ் ஆர் நாட் ரெசிப்ரோகேட்டட் அண்ட் தென் யூ ஃபீல் ஓ! திஸ் ம். இஸ் நாட் திங் பிகாஸ் அந்த அந்த ஒரு ட்ரஸ்ட் இப்படி ஆயிடுச்சுன்றது தான். இட் இஸ் நாட் தட் சம்ஒன் டிட் சம்திங் டு யூ. இட்ஸ் அபௌட் த ட்ரஸ்ட். நம்ப வச்சிருந்த நம்பிக்கை போயிடுச்சு தட்ஸ் அப்படி. வாட் இட் இஸ். யா. ஓகே. ஸோ அந்த மாதிரி டைம்ல அதான் சார் வென் வி கோ த்ரூ சம்திங் ரியலி ஹார்ட் இட் கேன் மேக் யூ அ பிட்டர் பர்சன் ஆர் அ பெட்டர் பர்சன் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் தப்பான வழிகள் சூஸ் பண்ணுவாங்க. ம். தப்பான முறைய சூஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து வெளியில வரதுக்கு. ஏன்னா ஒரு நம்பிக்கை உடையது அதுலேருந்து வெளில வர்றது ஈஸி கிடையாது. ஈஸிலி வி ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் அண்ட் புட்டிங் ஃபால்ஸ். ஸோ எந்த விஷயம் நீங்க வந்துட்டு ஒரு ஒரு பிட்ரேலுக்கு அப்புறமோ, இல்ல ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு யூ வேர் வெரி கான்ஷியஸ் ஆர் காஷியஸ்?
இல்ல சம்டைம்ஸ் வந்து என்னன்னா நம்ம பிளைண்டா யூ பிலீவ் சம்ஒன்ல, பிளைண்டா யூ பிலீவ் சம்ஒன் அண்ட் யூ ஆல்சோ திங்க் தி அதர் பர்சன் இஸ் ஜஸ்ட் a replica of you. நம்மள மாதிரி தான் அவங்களும். நம்மள மாதிரி தாங்க அவங்களும். நம்மளுக்கு தோணுது சொல்றோம், அவங்க தோணுது நமக்கு சொல்ல மாட்டாங்களா? நம்ம வெளிப்படையா இருக்கோம், அவங்க நம்மகிட்ட வெளிப்படையா இருக்க மாட்டாங்களா? இப்படி வந்து நீங்க உங்களையே வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு யூ ஆல்சோ பிலீவ் த வேர்ல்ட் அரவுண்ட் யூ இஸ் ஜஸ்ட் த சேம். பட் இட் இஸ் நாட் தட் அப்படின்றத வந்து சம்டைம்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு நிரூபிப்பாங்க, உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல நிரூபிப்பாங்க, உங்க கூட இருக்கிற லைஃப் பார்ட்னரே உங்களை நிரூபிப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் ஆல் தட். ஐ திங்க் இட்ஸ் அ பேக்கேஜ். ஸோ இப்போ நான் காதல் பத்தி சொன்னீங்கல்ல சார், அந்த மாதிரி ஈமான் சாருக்கு இசைனா என்ன? இசைனா டு மீ தட்ஸ் காட். அது வந்து ஏன்னா அதுவும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டுடியோவில் போய் உட்காரும் போது இன்னைக்கு என்ன மியூசிக் வரப்போகுது, இன்னைக்கு என்ன பாட்டு வரப்போகுது, என்ன டியூன் எதுவுமே தெரியாது இல்லையா? நானும் அப்படியே சி மற்ற நம்ம மியூசிஷியனாக நம்ம அத்தனை வருஷம் கூட இருந்துக்கிறோம், முறையாக இசை கற்றுக்குறோம். அதெல்லாம் வந்து கெட்டிங் த மேத்தமேட்டிக்ஸ் ரைட்டு தான். பட் கெட்டிங் த பேசிக் மெலடி, ஒரு சாங்கோட டியூன் இருக்கு இல்லையா, அது உங்களோட நீங்கள் கற்றுக்கிட்ட மேத்தமேட்டிக்ஸில் வராது. அது அது வந்து இட் ஹாஸ் டு கம் சம்திங் ஃப்ரம் அபவ். அது வந்து அது வரதுதான். அது எப்படின்னு கேட்டால் யாராலையும் டிஃபைனும் பண்ண முடியாது. எப்படிங்க வந்துச்சு இந்த டியூன், இதுக்கு முன்னாடி இல்லையா, இப்போ எப்படி அது பறந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. அது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா வந்துச்சு, அதுவும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அது வந்து என்னன்னா அது வந்து ஒரு பவர். அந்த பவர் வந்து அது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே சொல்கிறேன், நாட் ஓன்லி மியூசிஷியன். ஒரு கவிதை எழுதுறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி யாரோ ஒரு கேரக்டர்ஸ் போர்ட்ரே, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காகவாச்சும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது முன்மாதிரி இருக்கும். இவங்க இந்த மாதிரி ரியாக்ஷன் எங்கள் அம்மா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஸோ நான் வந்து நடிக்கும் போது இப்படி நான் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் வந்து இருக்கும். இங்கே வந்து என்னதான் முன்மாதிரிகள் நிறைய இருந்தாலுமே உங்கள் ஆர்ட்டை, அதாவது இப்போது நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் கம்போஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களிருந்து தான் அது பிறக்கணும். அது மாதிரி பல பாடல்கள் இருக்கும், ஆனால் வந்து அது புதுசு தானே, அந்த டிசைன் அந்த பேட்டர்ன் புதுசு தானே. ஸோ அது வந்து ஐ ஃபீல் தட் இஸ் மியூசிக்னா எனக்கு தெரிஞ்ச காட் தான். ஓகே. அண்ட் தோல்வினா உங்களுக்கு என்னென்ன? தோல்வி வந்து கண்டிப்பாக ஒரு மனுஷனை வந்து இன்னும் பக்குவப்படுத்தும். உன்னை வந்து நீ நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் கிடையாது, எப்போவுமே இன்னும் ரொம்ப கிளிட்டரியான வேர்ல்டு இது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் நீ பூமியிலையும் கொஞ்சம் கால் வச்சு நடக்க கற்றுக்கோ, நீ பறந்துக்கிட்டே இருக்காத அப்படின்னு அப்பப்போ ஞாபகப்படுத்துகிற விஷயமா வந்து தோல்விகள் வந்து இருக்கும். பட் தோல்வியே சில பேருக்கு பேக் டு பேக் இருக்கும்போது அப்போவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டானிக் மாதிரியாச்சும் உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கணும் சில பேருக்கு. நான் சினிமாக்குள்ள இருக்கனால வெறும் சினிமா மட்டும் பேஸ் பண்ணி சொல்ல, ஜென்ரலி அபவுட் லைஃப் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து சில பேர் பேக் டு பேக் என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன ஏர் ஒன்று கிடைக்காது லைஃப்பில், சின்ன பிரைட்னஸ், எங்கேயாவது தூரத்தில் ஏதாவது ஒரு ஒளி தெரிஞ்சிடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. நானும் எல்லாம் முயற்சி பண்ணுறேன், என்னென்னமோ நான் உழைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்சியராக தான் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு அது வந்து அது அமைய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறத சொல்கிற எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ காம்பினேஷன், யூ ஹேவ் டு கெட் திங்ஸ் ரைட். ஓகே. அண்ட் கல்யாணம்னா என்ன இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு அபிப்பிராயங்கள் மாறி இருக்கா இல்லை எப்படி? இல்லைங்க, மேரேஜ் இஸ் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அது வந்து அந்த ஒரு அதான் சொல்கிறேன், ஒன்ஸ் அகேன் இட்ஸ் அபவுட் ட்ரஸ்ட். யூ ஹேவ் அ ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் ஃபார் யூ அப்படின்றது வந்து நீங்கள் வீட்டில் இல்லைனாலும் ஒரு ஆண் வந்து வெளியே வேலைக்கு எங்கே போனாலும், இல்லாட்டி ஒரு வீட்டில் ஒரு பெண் இருந்தாலும், இல்லாட்டி ஒரு பெண் வெளியே வேலைக்கு போனாலும் வந்தாலும், நீ நீ வந்து எங்கே வேணால் போய் எங்கே வேணால் நீ ஒர்க் பண்ணிட்டு வா, என்ன வேணால் நீ உன்னோட ஒர்க்கில் பிஸியாக இருவா, ஆனால் நீ எங்கே இருந்தாலும் நீ உன் கூட நான் ஃபிசிக்கலாக பக்கத்தில் உன் கூட நான் நின்றுட்டு இல்லைனா கூட உன் மனதளவில் நான் உனக்காக இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற தட் இஸ் சம்திங். அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்லேயே அஃப்கோர்ஸ் அது கிடைக்கும் தான், பட் மேரேஜ் தான் அதை நீங்கள் என்டார்ஸ் பண்ணுறீங்க, யூ ஜஸ்ட் என்டார்சிங் தட் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஆமாம், இது நான் கமிட்மெண்ட் வந்து பண்ணுறது. கமிட்மெண்ட்டாக சில பேர் கமிட்மெண்ட்னாலே தே திங்க் அபவுட் ஃபினான்ஸ். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபினான்ஸ். அது ஒரு பகுதி தான். ஏன்னா ஒருத்தர் இன்னைக்கு வந்து பொருளாதாரம் நிறைந்த அது வந்து ஆக்கிரமிக்கிற உலகத்தில் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் சவுண்டாக இல்லைனா நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், அதன் மூலிமா எப்படி சந்தோஷம் கிடைக்கும், அப்படி எதுக்கு குடும்பத்துக்குள்ளே எப்படி பீஸ் வரும், எப்படி ஹார்மனி கிடைக்கும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து ஐ கான்ட் லிவ் வித்வுட் யூன்ற ஒரு ஃபீலிங் தான். அது வந்து ஒருத்தர் இன்னொரு பார்ட்னருக்கு கொடுத்தே ஆகணும். when you are an husband and wife, அது வந்து அது கண்டிப்பா தேவை. ஸோ ஈமான் சார், உங்களோட பாடல்கள் நிறைய நாங்க வந்து ஒரு மோட்டிவேஷனல்லாம் கேட்டிருக்கோம்ல, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னா என்ன பாட்டு நீங்க ஜாஸ்தியா கேட்பீங்க?
ஸ்பிரிச்சுவாலிட்டியை தாண்டி இல்ல ஆக்சுவலி ஓப்பன்லி ஸ்பீக்கிங் நான் அதிகம் சாங்ஸே கேட்க மாட்டேன். மாட்டீங்களா? நாம வந்து ஒர்க் ஸ்பேஸே நம்மளுக்கு சாங்க்குள்ளேயே இருக்குது அப்படின்றதுனால எங்கேயாவது டிரைவ் போனாலும் இது பண்ணாலும் ஆக்சுவலா வீட்டில் வந்து அப்பாவும் சரி சரி ஏதாவது பாட்டு போடுவாங்க. இருங்க அப்படியே அமைதியா நல்லா இருக்கு இந்த காத்து சத்தம் அப்படியே அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே சைலண்ட்ல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் சாங்லாம் ஒன்றும் கிடையாது, ஆமா. அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிடையாது. ஓகே, பட் இருந்தாலும் ரொமான்டிக் சாங் அப்படின்னும் போது ஃபேவரட் ரொமான்டிக் சாங்னா எது? ரொமான்டிக் சாங் ஆக்சுவலா உண்மையிலேயே ரசிச்ச பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினிமா துறைக்குள்ள வந்தோம் இல்லாட்டி இசைத்துறையை வந்து ரொம்ப முக்கியமா எடுத்துட்டு இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அப்பதான் அந்த உண்மையான ரசிகன் சொல்றோம்ல. இப்ப எப்படி மத்தவங்க வந்து நம்ம பாக்குறதுக்கு பதிலா முன்னாடி சோ அந்த டைம்ல நான் என்ஜாய் பண்ண சாங்ஸ் வந்து அந்த மாதிரி இப்ப நான் என்ஜாய்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் தட் அந்த மியூசிக் இன்னைக்கு இல்லன்னு இல்ல, அதை விட இன்னும் பெட்டரா மியூசிக்கும் நிறைய பேரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அன்னைக்கு அந்த ஏஜ்ல இருந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அப்போ மோர் ஆஃப் ராஜா சார் சாங்ஸ் தான் 80% ஆஃப் இசைஞானி அவர்களுடைய பாடல்கள். அதுவும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்திலாம் வந்து பயங்கர அடிக்ட் ஜஸ்ட் ஃபார் த பிரசன்டேஷன். அந்த அந்த சாங் மட்டுமே ஒரு தனி படம்ங்க அது. ஆமா கண்டிப்பா. விஷுவலாவும் சரி, ஈவன் சாங் தி அரேஞ்ச்மெண்ட், தி மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட், தி நோட்ஸ், தி சிங்கிங், இட் இஸ் அந்த சாங் மட்டுமே ஒரு தனி படம் அது. சூப்பர். அண்ட் உங்களை எந்த பாட்டோட நீங்க ரிலேட் பண்ணிருக்கீங்க சார்? இது நமக்காகவே இந்த பாட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? எனி சாங் விச் யூ ரிலேட் டு யுவர்செல்ஃப்? எனக்கு ஆக்சுவலா ரொம்ப இந்த ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு ஒத்த பிள்ளையா கூட சிப்ளிங்ஸ்லாம் இல்லாம அப்போ ரொம்ப இன்ட்ரோவர்ட். இப்போயாச்சும் ஓப்பனிங் அப்போ அந்த டைம்ல ஸ்கூல் படிக்கிற சமயத்தாலலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரோவர்ட் தான். ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சாலிட்யூடுக்குலாம் வந்து பாட்டு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஏன்னா அப்போலாம் வந்து பாடல்கள்ல பொதுவா வந்து தனிமை வந்து வெறுமை, தனிமை வந்து ரொம்ப கசப்பான கொடுமை இப்படி அப்படின்னு தான் வந்து பாடல்கள்ல வந்து பொதுவா இருக்கும். அது அப்புறம் லேட்டரா நம்ம மியூசிக் டைரக்டர் ஆன பிறகு நம்ம கம்போசிஷன்லயே ஒரு பாட்டு என் இனிய தனிமையேன்னு பாட்டு பண்ணும்போது அப்போ என்னோட சைல்ட்ஹுட் மொமெண்ட்டுக்கு போயிட்டு வந்துச்சு. அட இதுதான் நம்ம பாட்டு, இதை நம்ம அப்போ வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இல்லையா, அது வந்து நீங்க அது கூட ரிலேட் பண்ணிப்பீங்க. அடடா நல்லா இருக்கு இது. சூப்பர். அண்ட் நீங்க சோகமா இருக்கிற டைம்ல ஏதாவது வந்து ஒரு ஆறுதலா உங்களுக்கு இருக்கிற ஒரு பாட்டுனா எதுவா இருந்துருக்கு? ஆறுதலா அதுவும் ஒன்ஸ் அகைன் நிறைய இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் தான். அதாவது ஆக்சுவலா நம்ம சோகத்துக்கு உங்களுடைய வருத்தங்களுக்கு சரி செய்யக்கூடிய உணர்வு கொடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கா, அது மேபி ஒரு காதல் பாட்டா கூட இருக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து அதை கேட்டா மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகுது. மன்னன் படத்துல அம்மா என்று அழைக்காது அந்த பாடல் அது கேட்டாலே அப்படியே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிளென்சிங் மோடுக்கு வந்து டீடாக்ஸ் பண்ணி கிளென்ஸ் ஆயிடுது. அப்படி ஒரு மோட் ஃபீல் ஆகும். சூப்பர். அண்ட் நீங்க உங்க வைஃப்க்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணனும்னா which song will you dedicate? பாடுவீங்களா உங்களுக்கு நிறைய வீட்ல? இல்ல வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன். ஆமா. அவங்களுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி பாட்டெல்லாம் கூட ரெடி பண்ணிலாம் கொடுத்துருக்கேன். லிரிக்லாம் எழுதி அப்படி வந்து பாடிலாம் கூட கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சாங்னா மேபி இப்போ சுசீந்திரன் சாரோட இருக்கிறதுனால அவருடைய பாட்டுன்னு சொல்லலாம். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒவ்வொன்றாய் திருடுகிறாய். அந்த பாட்டு சூப்பர். ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய், யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய், முதலில் என் கண்களை, இரண்டாவது இதயத்தை, மூன்றாவது முத்தத்தை, முத்தத்தை. பியூட்டிஃபுல். அண்ட் அப்பாக்கு, ஏன்னா அப்பா ஹஸ் பீன் ஒன் சாலிட் பில்லர் ஃபார் யூ இல்ல? ஸோ அவருக்கு நீங்க வந்து ஐ டோன்ட் நோ இஃப் நீங்க எந்த அளவுக்கு இமோஷனலா பேசுவீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தெரியல. ஸோ எனி சாங் ஆர் இஃப் யூ லைக் டு சே சம்திங் அப்படின்னா? ஆக்சுவலா பயங்கர எமோஷனல் கான்வர்சேஷன்ஸ் எங்களுக்குள்ள அப்படிலாம் வந்து இருந்ததே இல்ல. ஏன்னா அப்பாவும் இஸ் நாட் தட் அவ்வளோ எக்ஸ்பிரசிவான, பட் சோ மச் இஸ் அண்டர்ஸ்டுட் வித்அவுட் சேயிங். அந்த மாதிரி நிறைய அதே மாதிரி நிறைய இருந்திருக்கு. நாங்க நிறைய பேசுனது, நிறைய கான்வர்சேஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அக்ராஸ் இயர்ஸ்ல இந்த பாஸ்ட் 5-6 இயர்ஸ் தான் அதிகமா பேசுனதுன்னா மனசை விட்டு என்னென்னலாம் தோணுதோ எந்த வித இன்னபிஷன்ஸ் இல்லாம பேசி கட்டி பிடிச்சி அழுது காலில் விழுந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாஸ்ட் ரீசன்ட் டைம்ல தான் அது வரலாம். மற்றபடி நிறைய அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ற பர்சன்லாம் கிடையாது. பட் அந்த ஒரு
அந்த ஒரு ரெஸ்பெக்ட், லவ் அது எல்லாமே வந்து மியூச்சுவலா அது அவருக்கும் இருக்கு. எனக்கு அவர் மேல ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா. அப்படி ஒரு பாட்டு சொல்லணும்னா, எனக்கு என்னுடைய சாங் ஒண்ணு இருக்கு. கேஜே யேசுதாஸ் ஐயா அவர்கள் பாடின பாட்டு. சிகரம் தொடுல அன்புள்ள அப்பான்னு ஒரு பாடல். ம். That's one nice song. I can dedicate that to my father. Yeah. அண்ட் ஃபைனலி டாட்டர்ஸ்க்கு ஒரு சாங். டாட்டர்ஸ்னா என்ன? அதுதான். உங்க படத்துல இருந்தே எடுத்து. ஆமா, ஆமா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. இந்த பாடல் ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் லெசன். பயங்கரமா இல்ல, எங்கேயோ போகுது. நீங்களும் என்னென்னமோ கேக்குறீங்க, நானும் அப்படியே ஃப்ளோல சொல்லிட்டேன். இன்னும் எங்க சார் இது வந்து இது மாதிரி பேச்செல்லாம் வந்து நிறைய நடக்காது இல்லையா? ஸோ திஸ் பட் ஆல்சோ திஸ் இஸ் நீடட் பிகாஸ் என்ன சொல்றது, நம்ம நிறைய இன்ஸ்டால இருந்து யூடியூப்ல இருந்து நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? எவ்ரிபடி வாண்ட்ஸ் சம் ஹோப் கரெக்ட். அண்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் அந்த கைண்ட்னஸும் தேவைப்படுது. சும்மா பேருக்கு வேணா நம்ம வந்து சொல்லலாம் பூமரா பேசுறாங்கன்னு, பட் Correct. யாராவது நம்ம கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு கரெக்ட் இருக்காங்க. கரெக்ட் ஸோ ஐ திங்க் நம்மளும் அதை பத்தி பேசுறவங்க ஆள் கிடைச்சா அதை கண்டிப்பா பேசணும் அதான், அதான். அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ தேங்க்யூ விமான் சார். தேங்க்யூ.